இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 7ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 கரண்ட் அவர்ஸு. இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னென்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சிகள். இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சிகளை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது சதுப்பு நில பாதுகாப்பு மையம். சதுப்பு நில பாதுகாப்பு மையம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் பிச்சாவரம். ஸோ சதுப்பு நில பாதுகாப்பு மையம் பிச்சாவரம், கடலூர் மாவட்டம் 1. 2வது சர்வதேச இடம்பெயர்வு பறவைகள் மையம். சர்வதேச இடம்பெயர்வு மையம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் மரக்காணம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நீலகிரி தகர் பாதுகாப்பு மையம். நீலகிரி தகர் பாதுகாப்பு மையம் எங்கே இருக்குது? கோயம்புத்தூரில் இருக்குது. ஓகே. அடுத்து வாங்க CCTNS 2.0. இது ஒன்றுமே கிடையாது, தமிழ்நாடு காவல்துறைக்கான ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீதிமன்றத்தில் எஃப்ஐஆர் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணுவாங்கள்ல, அதை டைரெக்டாக இந்த வெப்சைட்லேயே சப்மிட் பண்ணுறாங்க. எந்த வித சிரமமும் இருக்காது. ஓகே, முடிஞ்சு போச்சு. காவல்துறை சம்மந்தமானது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மீனாம்பாள் சிவராஜ். ஒன்றும் கிடையாது, இவங்க ஒரு பர்சனாலிட்டி. இவங்கள பற்றி கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கு. மீனாம்பாள் சிவராஜ்னு சொல்லும்போது அவங்க யார்? அவங்க ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அவங்க யாருக்காக? பட்டியலின மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் போராடி இருக்காங்க. ஜஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்கினா போதும். ஓகே. அதுக்கு அடுத்தபடியாக வாங்க புவி உச்சி மாநாடு. புவி உச்சி மாநாடுன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா பிரேசில், ரியோ டி ஜெனீரோ உலக புவி உச்சி மாநாடு 1992. ஸோ இதை எப்படி சொல்லுவாங்கன்னா புவி உச்சி மாநாடுன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஐநாவின் சுற்றுச்சூழல் மாநாடுன்னு சொல்லுவாங்க. இது எந்த வருஷம்னா 1992 பிரேசில் ரியோ டி ஜெனீரோவில் நடந்தது. ஓகே, 1992. அடுத்து வாங்க ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 19னாலே சுதந்திரம், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் ஒரு 6 சுதந்திரத்தை பற்றி சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு சுதந்திரம் வந்து பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம். ஓகே. அதுக்கு அடுத்தபடியாக வாங்க 50. அதாவது பிரிவு ஆர்டிகல் 50 எதை சொல்லுதுன்னா, நீதித்துறை நிர்வாகத்திலேருந்து பிரிக்கிறது. ஏன்னா வந்து நிர்வாகம், நீதி, சட்டம், அதாவது மொத்தம் 3ஆக இருக்கும். இந்த 3ல் வந்து எல்லாமே தனித்தனியாக இருக்கும். அதில் நீதித்துறைன்றது மட்டும் தனியாக இருக்கும். ஸோ நீதித்துறை நிர்வாகத்திலிருந்து பிரிப்பது ஆர்டிகல் என்ன? 50. அப்போ நீதித்துறை நிர்வாகத்திலிருந்து பிரிக்கிறது ஆர்டிகல் 50. அப்போ நீதித்துறைன்றது தனி, நிர்வாகம் தனி. ஓகே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேசிய நீர்வழி 2. தேசிய நீர்வழி 2 எங்கே இருந்துன்னா துப்ரியாவிலிருந்து அசாமில் உள்ள சதியா வரைக்கும். மேபி இந்த துப்ரியான்றது எனக்கு தெரிஞ்சு மேற்கு வங்காளத்தில் இருக்கலாம். நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிங்க நெட்டில். பட்டு தேசிய நீர்வழி எண் 2 துப்ரியா டு அசாமில் உள்ள சதியா. இதை நம்ம பார்த்துக்கணும். காரணம் என்னென்னா, இது வந்து 10th வரும். நீர்வழி 1, தேசிய நேஷ்னல் வாட்டர்வே 1, 2, 3ன்னு வரும். அதனுடைய ரூட்டு பார்த்துக்கணும். அந்த ரூட்டு மேபி கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. இது ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ வந்து ஈரான் இஸ்ரேல் போர் நடந்ததில்ல. இப்போ என்னாச்சு? பெட்ரோல் விலை அதிகமாச்சு. பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்குதுன்னு ஒரு ரூமர்ஸ் கிளம்பிச்சு. அதனால் எல்லோரும் என்ன பண்ணாங்க, பெட்ரோலுன்றது ஒரு அத்தியாவசியம், அதனால் அந்த பெட்ரோலை வந்து எல்லோரும் பிடிச்சின்னு போய் பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பதுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணோம்? நார்மலாகவே பெட்ரோல் இருப்பு கம்மியாக அதனுடைய விலை அதிகமாகும். ஸோ ஆனால் வந்து இப்போ அந்த மாதிரி ஆகலை. அது ஒரு நல்ல விஷயம். பட் இருந்தாலுமே அது ஒரு அத்தியாவசிய பொருள். ஒரு பெட்ரோல்ன்றது இப்போ ஒரு அத்தியாவசிய பொருள். அந்த அத்தியாவசிய பொருளை பதுக்கக்கூடாது அப்படின்ற சட்டம் எல்லாமே இதில் தான் வரும். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. அதுக்கு அடுத்தபடியாக வாங்க எல்பிஜி. ஏன் எல்பிஜியை பற்றி படிக்கணும்? ஏன்னா ரீசெண்ட் டைமில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அதை மூடிட்டாங்க ஈரான். அதனால் என்னாச்சு? எல்பிஜி தட்டுப்பாடு நமக்கு ஆச்சு. அதில் வீட்டுக்கு எல்பிஜி வந்துட்டு தான் இருந்தது. பட் இருந்தாலுமே தட்டுப்பாடுன்னு காரணமாக வந்து இப்போ புக் பண்ணால் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வரும், இல்லை ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் வரும். அந்த மாதிரி நிலைமை வந்துச்சு. கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்கவே இல்லை. ஸோ எல்பிஜி தட்டுப்பாடு வந்தது. அப்போ எல்பிஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும். எல்பிஜி லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் 1. 2வது பார்த்திங்கன்னா, அந்த லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸில் என்னென்ன வாயு இருக்குது? ப்ரொப்பேன்,
ப்ரொப்பேன் பியூட்டேன் தான் இருக்குது. இது ரெண்டுமே மணமற்ற வாயு. அது லீக் ஆனால் தெரியாது. அது தெரியறதுக்காக அதில் என்ன சேர்ப்பாங்க, மெர்காப்டன் சேர்ப்பாங்க. விஷயம் முடிஞ்சு போச்சா? சூப்பரு. அப்போ எல்பிஜினா என்னது? ப்ரொப்பேன் பியூட்டேன். ஓகே. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. தேசிய நீர்வழி எண் துப்ரி டு அஸ்ஸாமில் உள்ள சதியா வரை. ஓகே. புவி உச்சி மாநாடு 1992 பிரேசில் ரியோ. மீனாம்பாள் சிவராஜ்ன்றவங்க யார்? சமூக சீர்திருத்தவாதி. CCTNS 2.0 காவல்துறை சம்பந்தமான ஒரு வெப்சைட். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சிகள், சதுப்பு நில பாதுகாப்பு, பிச்சாவரம் கடலூர் மாவட்டம். சர்வதேச இடப்பெயர்வு பறவைகள் மரக்காணம் விழுப்புரம் மாவட்டம். நீலகிரி தகர் பாதுகாப்பு மையம் கோயம்புத்தூர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.